மக்கள் சந்தோஷமா இல்லையே சார் திமுக ஆட்சியில எங்க உங்கள்ட்ட யார் சந்தோஷமா சொன்னா? இருக்கு? உங்கள்ட்ட யார் சொன்னா? இன்னைக்கு மக்கள் ஏன் சந்தோஷமா இன்னைக்கு இல்லைன்னு. ஏன் இன்னைக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு ஆட்சி முடிகின்ற தருவாயில் இருக்கும் பொழுது ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்பலை இருக்கும். அப்பொழுது ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, ஆளுங்கட்சி நிர்வாகிகளோ கிராமத்திற்கோ, தெருக்களுக்கோ, நகரத்துக்கோ செல்ல முடியாத சூழல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. தமிழ்நாடு தலைகுனியாது, ஓரணியில் திரள்வோம் என்ற திட்டங்களின் மூலம் நாங்கள் எல்லாம் மக்களை சென்று சந்திக்கும் பொழுது பெரும்பாலும் இளைஞர்களும் தாய்மார்களும் எங்களை வரவேற்கிறார்கள். பெண்களுடைய வரவேற்பு கடுமையாக இருக்கிறது. இன்றைக்கு திமுகவில் இருந்து எந்த ஒரு அமைச்சரையோ, ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது ஒரு நிர்வாகியவோ மக்கள் மதித்தார்கள், அங்கு ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது என்ற செய்தி எங்குமே இல்லை. செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பது போல திமுகவுடைய நிர்வாகிகள் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை மக்கள் வரவேற்கிறார்கள். அவர்கள் இல்லத்திலே ஒருவரை வரவேற்பது போல, சொந்தக்காரர்களை வரவேற்பது போல எங்களை வரவேற்கிறார். அதனால மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுனால தான் எங்களை வரவேற்கிறாங்க. அது ரிசல்ட்ல தெரியும் சார். இல்ல இன்னொன்னு சொல்ல திமுக போனா நான் சொல்றேன். தைரியமா நாங்க இன்னைக்கு உங்களை மீடியாவை சந்திக்கிறதே திமுக தான். பாத்தீங்களா, தாவாக்கால ஒரு இது போட்டிருக்காங்க, எங்களுடைய முன் அனுமதி இல்லாமல் எந்த மீடியாவையும் சந்திக்காதீர்கள்ங்கிறாங்க. எங்க கட்சியில் அந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் இல்ல. என்ன தாவேக்காவை ஒரு பெரிய ஃபோர்ஸா கருதுறீங்க நீங்க. ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. நீங்களே வரீங்களே, நான் ஒரு உங்ககிட்ட இல்ல கேள்வியா இல்ல ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. என்ன சொல்ல வரான்னா, இன்றைக்கு புதிதாக தோன்றிய கட்சி கூட மீடியாவை சந்திக்க அஞ்சுகின்ற நேரத்தில் 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்யக்கூடிய நாங்கள் மீடியாவையும் மக்களையும் சந்தோஷமாக சந்திக்கிறோம் என்றால் மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை. அதான்.